ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கோடை காலம். கோடை காலத்துல யூஸ்வலா எல்லாரும் பொதுவாக சொல்றது என்ன அப்படின்னா, இரவு நேரத்துல தூங்கும் பொழுது உள்ளாடைகள் அணியலாமா, அணிவிக்கலாமா, இல்ல வேண்டாமா அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கும். ஸோ எல்லாவற்றிலும் ஒரு நாணயத்துக்கு எப்படி ரெண்டு பக்கங்கள் இருக்கோ, எல்லாவற்றிலும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கு. ஸோ யாரெல்லாம் அணியலாம், யாரெல்லாம் அணியக்கூடாது, இல்லை எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து அணியலாம் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்ப்போம். யூஸ்வலா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோடை காலத்துல இரவு நேரத்துல ரொம்ப அதிக வெப்பமாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அசௌகரியங்கள் ஃபீல் பண்ணும் பொழுது நார்மலாவே நமக்கு வியர்வை அதிகமா இருக்கும். உடல் கனத்து இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். உடம்பு ப்ளோட்டிங்கா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி காரணங்களால பகல் ஃபுல்லா நம்ம வேலை செய்யறோம், வெளியில போறோம், ஒரு உடல் உழைப்பு மற்றதுல நம்ம டீவியேட்டா இருக்கனால நமக்கு பெருசா நம்ம உடல் மொழிகளை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனா இரவு நேரத்துல நம்ம தனிமையில இருக்கோம், ஒரு ஒரு ரெஸ்ட்ல இருக்கும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த அசௌகரியத்தை யூஸ்வலா ஏற்படுத்தும். சில காரணங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு நேரத்துல உள்ளாடைகளை அணியறதை தவிர்க்கணும். ஸோ அதுல முதல் நிலை காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமது ஸ்கின் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் ஒரு வகையான சுவாசம் இருக்கும். யூஸ்வலா அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. யூஸ்வலா இந்த கேஸ் நல்ல காற்றை எடுத்துட்டு வெளியில விடுறது, இது எல்லாமே நம்ம நுரையீரல் மட்டும் பண்றது கிடையாது. நம்ம ஸ்கின்னும் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வகையான சுவாசம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, இரவு நேரத்துல நம்ம உள்ளாடைகள் அணிஞ்சிருந்தோம், இறுக்கமா இருந்தோம் அப்படின்னா ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால என்னன்னா, அந்த அசௌகரியம் இல்லாமல் இருக்கணும், அந்த ஸ்கின் நல்லா சுவாசிக்கணும் அப்படின்னா நம்ம உள்ளாடைகள் அணியாம இருக்கலாம். அடுத்து ரெண்டாவது என்னன்னா, குறிப்பாக ஆண்களுக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும், குறிப்பா விதைப்பைகள் போன்றவற்றில். ஸோ அந்த காரணங்களுக்காக அது என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விந்தணு குறைபாடுகள் போன்றவை ஏற்படுத்தும். ஸோ அதனால அவர்களும் அணியாமல் இருப்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அடுத்து மூன்றாவது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா நம்மளோட பாடி அதாவது நம்ம உடல்ல இருந்து சுரக்கக்கூடிய அந்த திரவம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஜெனிடேலியால இருந்து வரக்கூடியது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா, அந்த ஈரப்பதத்துடன் சேர்ந்து நம்ம உள்ளாடைகள் ஒட்டி கொண்டு இருக்கும் பொழுது என்னன்னா, நமக்கு ஈஸியா இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா, பூஞ்சை போன்ற தொற்றுக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த 3 காரணத்தால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவு நேரத்துல அணிவிப்பதை தவிர்க்கலாம். ஆனா சிலருக்கு அணியிறது நல்லது. முதல்ல யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில செக்ரீஷன்ஸ் இருக்கும். எக்ஸ்ட்ரா வெஜைனல் செக்ரீஷன்ஸ் சொல்லுவாங்க. அது அதிகமாக இருக்கும். அதனுடன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில தொற்றுக்களும் இருக்கும். ஸோ அப்போ உள்ளாடை அணியாத பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அது ஸ்கின்ல பட்டு ஈஸியா இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு ஆகும். ஸ்கின்னையும் சேதப்படுத்தும். அதனால அவர்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக கருதப்படுறது. அடுத்து ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்ட் ஜோன். சிலருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படி இல்லாத பொழுது, அணியாத பொழுது அவங்க அசௌகரியத்தை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு. அடுத்து மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பு. ஸோ நம்ம நவத்வாரங்களும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கும், அதே மாதிரி உள்ள இருந்து தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும் பொழுது அது பின் மற்ற அருகாமையில் உள்ளதோட சேர்த்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாதுகாப்புக்காகவும் ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்க்காகவும் நம்ம அந்த உள்ளாடையை அணிந்துக்கலாம். இதுல நம்மளோட தேவை என்ன அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணி, நம்ம எந்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னு பார்த்து நம்ம அணிஞ்சோம் அப்படின்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி அணிந்தாலும் நம்ம எப்படிப்பட்ட உள்ளாடைகளை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய கலர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்றாங்க. மோஸ்ட் ப்ராபப்லி உள்ளாடைகள் அப்படிங்கிறது என்னன்னா லைட் கலர்ஸா இருக்கிறது நல்லது. அப்பதான் நம்ம நமக்கு உடல்ல அந்த சுரக்கிற சுரப்பிகள்லயும் செக்ரீஷன்ஸ்ல ஏதாவது மாறுபாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த இதுக்காக லைட் கலரா இருக்கணும். அதே மாதிரி காட்டன் சார்ந்ததா இருக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு பாலியஸ்டர், டெர்லின்
இந்த மாதிரி நெட்டட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதுவும் நமக்கு நம்மளோட அந்த ஸ்கின்னை வந்து சுவாசிக்க விடாது. இன்னொன்று அதில் யூஸ் பண்ணப்பட்ட டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த வியர்வையோடு சேர்ந்து நம்ம ஸ்கின்ல வந்து ரேஷஸை வந்து வந்து ஸ்கின்ல வந்து பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ அதனால என்ன அப்படின்னா லைட் கலராகவும் காட்டன் போன்றவற்றை வந்து யூஸ் பண்ணணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டைட்டா வந்து இல்லாம கொஞ்சம் இரவு நேரத்துல வந்து லூஸா இருக்க மாதிரி. ஸோ யூஸ்வலா பட்டன்ஸ் இருந்தது அப்படின்னா ஒரு 2, 3 அப்படின்னு இருந்ததுன்னா 3ல போட்டிருந்தாங்கன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி 2 அந்த மாதிரி வந்து வச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணி படுக்கும் பொழுது மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூசன் பண்ணி வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஃபாலோ பண்ணா நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. அதே மாதிரி படுக்கும் பொழுது பகலெல்லாம் ஒரு உள்ளாடை அணிந்திருந்தாலும் வியர்வை அந்த காரணங்கள் இருக்கனால இரவு நேரத்துல படுக்கும் பொழுது மாற்றா வந்து வேறொரு உள்ளாடை வந்து அணிஞ்சிட்டு படுத்தோம் அப்படின்னா இன்னமும் நம்ம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வந்து ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதனால இது வந்து தேவை அப்படிங்கிறது எப்படிங்கிறது நபர்களுக்கு நபர் மாறும். இப்போ நம்ம ஒரு டிராவல் பண்றோம், வேற இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப பாதுகாப்பு கருதி நம்ம அணிந்து கொள்வது. நம்ம வீட்டில் இருக்கோம், நம்ம வீட்டு படுக்கை அறையில படுக்கிறோம், ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வந்து நம்ம இருக்கோம் அப்படிங்கிறப்ப நமக்கு தேவை என்றால் மற்றும் அணிந்து கொள்ளலாம், இல்லைன்னா அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி.